ஒண்ணு பயப்படாதீங்க. அதாவது எங்களை எல்லாம் புக் பண்ணிட்டு அவளை விட்டுட்டீங்களா? அந்த ஆத்திரத்துல கொஞ்சம் அதிகப்படியா பண்ணிட்டான், அவ்வளவுதான். வாங்க அந்த பக்கம். என்னடா கிளாட்டா, யாரா நீங்கெல்லாம்? எங்கடா வந்தீங்க? அட கொலையான பசங்களா? உனக்கு என்னடா வந்தது? இப்படித்தான் அவன் ஆட்சி பண்ண. ஐயா மூஞ்சி உட்காரு. அவன் இருந்த ஃபீல்டையும் போசையும் மறந்துட்டியே. இங்க பாரு, எங்கிட்ட வர அளக்குறீங்க? அட பொம்பளை போறீங்களா? நிறுத்துங்க. டைரக்டர் சார், உங்க நடிப்பும் சரியில்லை, டைரக்ஷனும் சரியில்லை. உனக்கு தெரியுமாடா டைரக்ஷன் நடிப்போம்? உன்னெல்லாம் கொண்டு வந்து நடிகனாக்கலாம் பாரு. என்ன சொல்லுவடா? என்னடா திமுறா? எலும்பு ஒடிச்சுடுவேன். நீ மட்டும் என்னடா சாந்தா வீட்டுல சமயக்காரன் வந்தேன், ஊதா தூக்கினேன், திடீர்னு டைரக்டரா வந்துட்டேன். ஜாஸ்தி பார்த்தாடா, பல்குலாம் ஒடிச்சு என்ன பட்டா? ஏய் டிப் டாப், என்னாத்தி கூட உங்களுக்கு சண்டைக்கு போடுறான், நம்ம ரூபாய்க்கு வேஸ்ட். அதை நிறுத்தியா நீ? சாட்டு உன் மூஞ்சி நல்லா பாக்குறேன். எல்லா கண்டி ஊடு கண்டி வேலை செய்யணும் இல்லைன்னா என்னடா? என்ன சூழல போய் கேளு, கொசுருன்னு பேட்டனை ஆத்துரும். ஐயா என்ன மட்டும் என்ன நினைச்சிருக்க? என்னடா சிங்கம்டா. என்னடா சிங்கம்? பாட்டா என்னடா சிங்கம்? வீட்டுக்குள்ள போய் கலாட்டம் இவங்க இல்ல சார், இவனுக்கு தான் இங்க கலாட்டம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இவரு பிலிம் ப்ரொடியூசர் மிஸ்டர் பகவான். ஓ, ஐ அம் சாரி. இவன் நம்ம கம்பெனிக்கு டைரக்டர் மிஸ்டர் டிப் டாப். இவர் அகில உலக புகழ் சக்கரவர்த்தி மிஸ்டர் சிங்கம். அது இருக்கட்டும், கலாட்டா பண்ண வைங்க. மேல இருக்கா சார்? மேலையா? கமான். என்னை விளையாட்டு வேண்டாம் வேண்டாம். மின்னல் ஒரு பக்கத்தில, இது ஒரு பக்கத்தில. ஐயோ மழை பெய்கிறது. நான் தான் உன் காலில் விடுகிறேன். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது?
வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது வாழ்க்கை குற்றங்களை புரிந்த எனக்கு நிம்மதி ஏது அற்றது உலகில் அமைதியும் மகிழும் அற்றது உலகில் அமைதியும் மகிழும் அரும்பிட முடியாது முடியாது உண்மை உண்மை என் ஆனந்தம் என் மகிழ்ச்சி என் இன்பம் அத்தனை மற்ற போய்விட்டத அமைதி அழிந்தது புயலும் எழுந்தது ஆணவம் இன்றோடொழிந்தது அமைதி எழுந்தது புயல் எழுந்தது ஆணவம் இன்றோடொழிந்தது ஒளிர்ந்தது ஒளிர்ந்தது என் ஆணவம் என் கர்வம் என் அம்பாவம் அத்தனை அத்து போய்விட்டத குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது பார்த்தவன் குணத்தை இழந்தேன் கொண்டவளை துறந்தேன் கண்டவள் பின் சென்றேன் கட்டுடலையும் இழந்தேன் இந்த கண்ணையும் இழந்தேன் வாழ்க்கையில் இனி எனக்கு நிம்மதியாதா யாரா குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது வாழ்க்கையில் இனி எனக்கு நிம்மதி ஏது 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 பண்டை நத்தை பால் என்ன அந்த வேசையில் கொஞ்சல் என்ன இவையெல்லாம் ஒரு காலத்தில் இனி இந்த உடம்ப காக்கா குத்ததோ கழுகு புடுங்கதோ இந்த குளத்திலேயோ இந்த குட்டையிலேயோ எவன் கண்டா எவன் அழிந்த நம் வாழ்வை அடிப்படை செய்வோம் வாருங்கள். உடைந்த கல் ஒட்டுமா சந்திரா சந்திரா தெரிவிப்பா கேட்கவில்லை நான் கேட்கவில்லை கேட்கவில்லை ஐயா 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 என் காலை உடனே கூட தூக்கி வைக்க முடியவில்லையே அம்மா 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 என் அம்மா என் அம்மா உன்னை உழைத்தக்கா ஒரு அடி கூட நவர மாட்டேன் என்கிறது அம்மா அப்பா 10 மாதம் சுமந்து பெற்ற உன்னை உடைத்தக்கா ஒரு அடி கூட நவர மாட்டேன் என்கிறது அப்பா வாழ வயதாகி அழகாகி மதனாகி வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாணிபமோடாடி மருடாடி விளையாடி வாணிபமோடாடி மருடாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி விழல் வாழ்வு சதமாகி வலிவாகி மாடக்கூட மொடு பொருள் தேடி வாசப்புழுகோடு மலரோடு மணமாகி வாசப்புழுகோடு மலரோடு மணமாகி கமல் வாசனைகளாடி இடலாகி மயலாகி கமல் வாசனைகளாடி இடலாகி மயலாகி விலை மாதர்களை மேவி விலை மாதர்களை மேவி அவரா
சுழல சில நாள் போய் தோல் திரைகளாகி நரையாடி குருடாகி தோல் திரைகளாகி நரையாடி குருடாகி இரு கால்கள் தடுமாறி செவி மாறி பசு பாசபதி சூழ்கதிகள் மாறி சுகமாறி தடியோடு திரியுரு நாளில் சூளை சொறீழை வலிவாதமோடு நீரிழிவு சூளை சொறீழை வலிவாதமோடு நீரிழிவு சோகை களமாலை சுரமோடு பிணி தூரிருமல் சூழலுற மூல கசுமாலமென நாரி உடல் அழிவேனோ ஓ காந்தா, நம்ம பகவான் இந்நேரம் லண்டன் போய் சென்றிருப்பார். நாம இங்க இருந்து நேர ஹாலிவுட்டுக்கு போயிட்டான். அவர் அங்கிருந்து ஹாலிவுட் வந்துருவார். புரியுதா? நம்முடைய சினிமாஸ்கோப் படத்தை லத்தீன், ஸ்பானிஷ், இன்னும் இந்த உலகத்துல எத்தனை பாஷைகள் இருக்கோ அத்தனை பாஷையும் எடுத்து இந்த உலகத்தை ஒரு கணக்கணக்கம். என்ன சொல்ற? பாலுவா? காந்தா, மோகன் எங்கே? அவரு அப்போ போயிட்டாரு. இப்போ சம்சாரத்தோட சௌக்கியமா இருப்பாரு. ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. நீங்க போய் பாருங்க. காந்தா, டைம் ஆச்சு காந்தா, பிளைனுக்கு. ஐயா ஐயா, எங்கடா போகுது வழி? அப்பா டேய், ஏன்டா பார்க்குள்ள வந்தா? பார்க்கா தெரியாதுடாப்பா. பார்க்குல உனக்கு என்னடா வேலை? போடா வெளியே. போறேன் போடா. போறேன் ஐயா. போ. போடா போறேன் போறேன் போடா. பாவி. யாரா கார்டன் வாட்ச்மேன்? குஷ்டரோகி பசங்க எல்லாம் கார்டனுக்குள்ள என்டர் பண்ண விட்டு உயிர் ஹெல்த் ஆபீசர் நேஸ்டி முனிசிபாலிட்டி சொன்னேன். எழுந்திருக்கிறேன். போடா. சொல்ல வேண்டாம். போடா. விழுந்தா எழுந்திருக்கிறேன். போறேன். தள்ளாதே தள்ளாதே. கைத்தறி குடிசை தொழில் அபிவிருத்தி, விவசாயி கடன் சட்டம், பிரபல சினிமா நட்சத்திரம் காந்தா மரணம், ஆகாய விமானம் திடீரென்று தீப்பற்றிக் கொண்டது. பசி தாய பசி சோறு இருந்தா போடு தாய. ஐயோ பாவம். பாத்திரம் ஏதாவது இருக்கா? பாத்திரம் இல்ல தாய். பெரும் அது பிடிச்ச ஏதாவது சட்டியில இலையில போடு தாய. சரி இரு கொண்டாரு. பாத்திரம் கேட்கிறிய? பிச்சைக்காரன் டிஃபன் கேட்கறா, கொண்டாருவா. இந்தாயா கொடுத்தாய. இதோ இங்கே. எங்க எங்க அம்மா? ஐயோ என்னய்யா? தன்றி தன்றி. இந்தாயா உள்ள
ஐயோ என்ன என்ன தண்ணி தாயே இது? பைப்பு தண்ணிதா? ஏதோ மீன் குட்டி ஒன்று வந்துட்டா விழுக்க பைப்புல மீன் கூட விடுறானுங்களே. என்ன இளவ தாயே, போன உயிரையும் பிடிச்சி உள்ள தள்ளி என்னம்மா நீ 16 பெத்து சுகவாழ் வாழணும். பெத்துக்க, சும்மா பெத்து வை அம்மா. அது போகட்டும், நீ ஏன் இப்படி ஆயிட்டே? அதை ஏன் கேட்கிற தாயே, அதை ஏன் கேட்கிற? கட்டண பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தின தாயே, தாசி விடை கதின்னு கிடந்த தாயே, அனுபவிக்கிறேன், இப்போ அனுபவிக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் கூட அப்படித்தாங்க, தாசி விடை கத்தின்னு இருந்துட்டார். கல்யாணம் பண்ணதுல இருந்து வீட்டுக்கே வரதில்லை. சரிதான், என் டைப்பு போல் இருக்கவன். கவலைப்படாத தாயே, என்னைக்கு இருந்தாலும் புருஷன் உங்ககிட்ட வந்துருவான். நான் போயிட்டு வரட்டா தாயே? ஏய்யா, இவ்வளவு நல்லா பேசுறியே, உனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? அதை ஏன் கேட்கிற தாயே? அவ்வளவு கலை கலை கலை. ஐயோ, என்ன இங்க வச்சு இந்த சோத்த தட்டையவனும் அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டானே தாயே. இதோ இருக்கேன். எங்க? இதோ ஐயோ, இதுல வச்சு இந்த சோத்தை எவனும் திருடின்னு போயிட்டானே தாயே. கீழே கொத்திருக்கேன். கீழையா? ஆமா, கீழே தான் கொட்டிருக்கு தாயே. நல்ல வேலை, சோத்தை எவனும் திருடிட்டானு பார்த்தேன். சாதத்தை யாரையே திருடுவான்? ஏன் திருட மாட்டான் தாயே? நான் போயிட்டு வர்றேன். ஆமா, பத்திரமா பார்த்து போயா. சரி. அந்த பக்கம் கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கு. எந்த பக்கம்? இதோ இந்த பக்கம். இங்கயா? இந்த பக்கம். இங்கயா? ஆ. இப்படியா? இப்படியா? போறேன் தாயே, போறேன் போறேன் போறேன். ஐயோ அம்மா, ஐயா ஐயா, அம்மா, அம்மா, எழுந்திரிக்க முடியல தாயே. ஐயோ பாவம். அம்மா, 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 அம்மா. இங்கே இறையா, கம்பு கொண்டாரு. ரோடு போட 3 வருஷமாவது கல்ல கொண்டாந்து 2 பக்கமும் போட்டுறாரு. இந்த ஐயா கம்பு எங்க கொடுத்தாய்? நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். பார்த்து போயா. போறேன் தாயே, போறேன் 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 போறேன். நல்லா இருப்பேன். காந்தா எத்தனையோ வருஷமா இருந்தா என்ன தொடமாட்டேன்னு சொன்னாலே, தொடமாட்டேன்னு சொன்னாலே. யாரோ புண்ணியவதி தெரியல, பசியின் உன்னை சோத்தையும் போட்டு கீழே விழுந்தவனை தொட்டு. நிம்பள் எங்க போறான்? விடுறா. ஏய், நிம்பளை உள்ளே விடுறான் இல்ல. எப்படி இருக்கு உடம்பு? ஏன் மேன், நிம்பள் ரொம்ப பேசுறான். இது யார் வீட் தெரியுமா? நம்ம கோயா சேட் வீட். 5 மாதம் ஆகுறான் வாங்கி. சரிதான்ப்பா. பசி தாழ முடியல தாயே, தாயே, தாயே. பசி பசி. யாரா அவன்? யாரு, ஆம்பளைங்களா? பொம்பளைங்க இல்ல. எதுக்குடா பொம்பளைங்களை தேடுற? அவங்கதான் போடுவாங்க, நீங்க எல்லாம் மைனர்கள் போட மாட்டீங்க. இந்த பிச்சைக்கார பசங்க தொந்தரவே பெருசா போச்ச. மாஸ்டர் மனுஷன் போல் இருக்கு. பிச்சைக்காரனை வளர்த்ததே நீங்க தானப்பா. வீட்டுக்கு வீடு திண்ணை வச்சு கட்டுறீங்களே, எங்களுக்கா உங்களுக்கா? ஏப்பா ஏப்பா, யாருக்குடா? ஏப்பா பரவாயில்லையே, சோறு போட சொல்றேன், ஒரு நல்ல பட்டா பாடு. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன். இருடா. ஆமா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோவிந்தன் ஏன்டா ஓ வியாதியை தீர்த்து வைக்கல? அறிய வந்துடுச்சுடா. எப்பா அறிய வந்துடுச்சு, எல்லாருக்கும் அறிய வந்துடுச்சு. இது சோறு வாங்குறதுக்காக டூப்பு பண்ற. எப்பா இது வேற ஒண்ணு இல்லடா. சரி இது, நான் வர்றேன். மன்னவன்னாலும் மாடோட்டும் சின்னவன்னாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கீரைதானே. இந்த புத்தி அப்பவே இருக்கணும். எப்பா யாரா? மன்னவன்னாலும் சாமி, மன்னவன்னாலும். ஐயா பசி தாழ முடியல ஐயா. சாமி, மன்னவன்னாலும் ஐயா பசி, சோறு போடுங்க. எப்போ பணம் பணம் பணம், தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம், தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு. ஏன்பா
பணமும் வேண்டாங்கிற. எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல. ஐயோ, ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா எப்பா, நான் போறேன். அதுல கல்லு பொறுக்க என்னால முடியாதப்பா. கண்டு தெரிஞ்சவனே திணறான். நான் எங்க போறது? வேணாண்டா எப்பா, வேணாம். சரி, என் கூட வர்றியா? சோறு போட சொல்றேன். வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க இருந்து ஒரு 2 மைல் இருக்கும். 2 மைல்? சோறுன்னா 10 மைல் பரப்பேன் இப்போ. எப்பா டேய், அழைச்சிட்டு வா. தோழரே, பார்த்து பிடிச்சுன்னு போங்கடா எப்பா. டேய் முள்ள முள்ள தம்பி, வீடு முள்ளமா போடா எப்பா. டேய் ஐயோ. என்ன 8 அணா கொடுக்குற? இன்னும் 2 அணா சேர்த்து விடுனா. ஏன்பா பேசுனது அவ்வளவுதானே? அதிகமா கேக்குறிய? என்ன உச்சி வரையில இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன். மனசு வந்து 8 அணா கொடுக்குறிய. நல்லா இருக்கா? இல்ல சொல்றேன், உனக்கே நல்லா இருக்கா? டேய் டேய் டேய், ஏன்டா சண்டை போடுற? கொடுத்ததும் வாங்கிட்டு போடா. ஏன்டா சண்டை? சும்மா வேறடா பிச்சைக்கார பையல. பாத்தியா பாத்தியா, பிச்சைக்கார பையன்றான் பாரியா, பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான். பொட்டி தூக்கின்னு வந்து 8 அணா வாங்குறான். பிச்சைக்கார பையன் ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான். உன்னை விட பெரியவன் தான் போட. நீ இப்படி பேசுறதுனாலதான்டா கடவுள் உன்னை எப்படி ஆக்கி வச்சிருக்கான். கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு. போட பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதைச்சு தள்ளுவான் இந்த பயலுக்கு. அதென்னப்பா அது? திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கன்னத்துல போட்டுக்குவான். அதான் அக்கினி பாவம், அதனால கண்ணத்துல போட்டுக்கிறோம். அக்கினி பகவான கன்னத்துல போட்டுக்கிறியா? வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்பா வாயிலையும் வயிற்றுல ஏன்டா அடிச்சுக்கிற? அதுவும் அக்கினி பகவான் தான் அடி பல்ட்டி. அவன்லடா பக்தன். எங்கடா டூப் விடுறாடா? சாமி, மகா திமிரு பிடிச்சவன். எங்க தெரு பகவான அவனை கவனிச்சுக்கிறான். ஆமா பாத்தியாப்பா, அவன் உனக்கு திமிருங்கிறான். உனக்கு திமிரு என்ன? நீ ஏன் எடுத்த உடனே 8 அணா கொடுக்குற? 4 அணா கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட 4 அணா கொடுத்தா ஒழுங்கா போயிருப்போம்ல. எடுத்த உடனே 8 அணா கொடுக்குறேன், அதான் குடையிறான் உன்னை போட்டுக்கிட்டு. அது இருக்கட்டும், சோட்டை போட்டு போறேன். எப்பா வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்றேன். சரி சரி, சோறு போடுறதும் போடுறேன். கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அடடே, நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா. ஏன் வீட்டுல பச்சியமா? இல்ல, நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம். திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. எவ்வா எவ்வா, ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்? அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது. நீங்க உயிரை கொல்றதே இல்லையா? இல்லையே. ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க? ஏப்பா கோச்சுக்காது. உனக்கு உண்மையிலேயே திமிருதாண்டா. கோச்சுக்காதுராப்பா. இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா? இது வேற தகராறு. எப்பா ஏதாவது 2 விஷயத்தை போட்டு விடுறாப்பா, நான் போறேன். எப்பா எனக்கும் வாய் சும்மா இருக்காது. எப்போ நமக்கு ஏன் இந்த வம்பு? நமக்கு ஏன் வம்பு? I love you. ஏண்டா வாந்தி எடுக்கிற? ரேடியோ பாட்டு பாடுறீங்களாப்பா? எப்படியா பாடுறாங்க? ஏய், நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா. நீ ஒருத்தன் வேண்டாம் போய் சொல்றேப்பா. எப்பொழுது வந்தீர்கள்? இப்போதுதான். விஷயம் தெரியுமா? என்ன? காந்தா இறந்து விட்டான். ஐயா ஐயா, யார் இறந்தார்? ஒரு சினிமா ஸ்டார் காந்தான் ஒருத்தி செத்து போயிட்டான். இறந்து விட்டதாளா? செந்தாளி குலைந்தாளா? இனி நான் சந்தோஷத்துடன் சாவேன். இனி நான் நிம்மதியுடன் சாவேன். எனக்கு துரோகம் செய்தவன் இருந்தான். யார் அவன்? சரி, மோகன் என்னானா தெரியுமா? மோகன் யார்? மோகன் ஒன்றுமே புரியவில்லை. ஐயா ஐயா, உங்கள் பெயர் என்ன? என் பேர் எதுவா இருந்தா உனக்கு என்னப்பா? தயவு செய்து சொல்லுங்க, உங்கள் பெயர் என்ன?
பாலு பாலு, பாலு, பாலு. அந்த அம்மா பேர் என்ன? சந்திரா. சந்திரா, 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 என் மனைவி சந்திரா. யாரப்பா நீ? யார் நீ? நான் தானடா மோகன். எப்படி இருந்த உடம்பு எப்படி ஆகிவிட்டது? தொடாதே, 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 தொடாமலே போகட்டும். காமநோய் பிடித்து கண்ணை இழந்து நிற்கும் இந்த கதவனை கண்டதும் காதலிக்கிறாயா? பொழுதெல்லாம் போகட்டும், இனியாவது நான் ஒன்றுபட்டு வாழ்வோம். சந்திரா, சந்திரா, வாழ்க்கை சுகமே என்னதென்று அறியாத நீ இவ்வளவு நாட்களுக்கு பிறகு என்னை கண்டதும் எப்படி ஏனும் அதை அடைய விரும்புகிறாய்? தாசிகள் உலகத்திலே ஊறிய இந்த உடல் இனி உன் இன்ப வாழ்க்கைக்கு ஏற்ற நிலைமையில இருக்குமா என்பதை எண்ணிப்பார். வேண்டாம், 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 வேண்டாம். பரப்பெயர்கள் கொடுத்த பரிசடி எனக்கு இந்த நாட்டிலே நீ போட்ட பிச்சை சோத்தை எடுத்து சாப்பிட முடியாத இந்த கைகள், தலையிட்டே நிற்க முடியாத இந்த கால்கள், இவற்றின் ஆதாரத்திலே நிற்கும் இந்த எலும்பு கூடு, அவற்றிலே ஒட்டிக்கொண்டு இருக்கும் உயிர், இவைகளினா உன் இளமைக்கு தகுந்த இன்பம் அளிக்க முடியுமா என்னால் யோசித்துப்பார். வேண்டாம், நான் சொல்வதை போல் செய். மனமாற சொல்லுகிறேன், மனமாற சொல்லுகிறேன். நீ பாலுவையை மணந்து கொள். வேண்டாம் மோகன், வேண்டாம் மோகன். மக்கள் ஏற்றுவார்கள் மோகன். மக்களை பற்றி கவலைப்படாதே பாலு. அதுவும் இந்த நாட்டு மக்களை பற்றி என்றுமே கவலைப்படாதே பாலு. ஆரம்பத்திலே தூற்றுவார்கள், பிறகு போற்றுவார்களா இந்த மக்கள். என்னுடைய அனுபவம். கொண்டு வா உன் கையை. தடை செய்யாதே. கொண்டு வா உன் கையை. கொண்டு வா சந்திரா, உன் கையை கொண்டு வா. கொண்டு வா. நான் சந்தோஷத்துடன் சாவே, நிம்மதியுடன் சாவே. என் வேலை முடிந்து விட்டது, என் வேலை முடிந்து விட்டது. ஐயா பெரியவர்களே, மதத்தை காக்க புறப்பட்ட மதிவானர்களே, சமுதாயத்தை காக்கும் சர்வ வல்லவர்களே, என் தாய்மார்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிலைமையிலே இவர்களுக்கு நான் மறுமணம் செய்து வைத்தது தவறா? 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 தமிழ் மறையிலே பிறந்த ஒருவனும் இதை குற்றம் கூற மாட்டான், குற்றம் கூற மாட்டான். இம்மாதிரி மறுமணங்கள் செய்யப்படாவிட்டால் என்னை போன்ற கண்மூடிகளின் செய்கையினால் எத்தனையோ உத்தம மனைவிகள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முடியாது தவறிவிட்டு அவமானம் வந்து விடுமோ என்று அலறி துடித்துக் கொண்டு ஆற்றிலும் குளத்திலும் ஒரு முழ கயத்திலும் தங்கள் ஆவியை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இனியாவது அந்த கொடுமை நீங்கட்டும். அழுது அழுது தங்கள் ஆவியை போக்கும் அவளை பெண்கள் வாழ்க்கையை தலைக்கட்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான பெண்கள் சிந்தும் ரத்த கண்ணீர் இனிமேலாவது நிற்கட்டும். பாலு, எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய். எனக்கு செய்யும் உபகாரம் எனக்கு அல்ல, இந்த நாட்டு மக்களுக்கு. என்ன செய்ய வேண்டும் மோகன்? பாலு, இப்பொழுது நான் எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே மாதிரி ஒரு சிலை செய்து இந்த நகரின் நடுவீதிலே வெய்யடா பாலு. அதை அனுதினமும் பலரும் வந்து பார்க்கட்டும். உன்னை போன்ற உத்தமர்கள் பார்த்து காரி அதன் முகத்திலே துப்பட்டும். சந்திராவை போன்ற கற்பரசிகள் வாழ்க்கை வளம் பெற அது ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கட்டும். காந்தாவை போன்ற சண்டாளிகள் மனம் உடைந்து சாகட்டும். வருங்கால வாலிப மைனர்களுக்கு அது ஒரு ஞாபக சின்னமாகவும் இருக்கட்டும். வெய்யடா பாலு, வெய் வெய். அவ்வளவுதான், என் வேலை முடிந்து விட்டது, நான் போகிறேன். எங்கே போகிறாய் மோகன்? எங்கே போகிறாய்? எங்கே போகிறேன்? இந்த நிலையில எங்கே போகிறேன் என்று கேட்கிறாய் என்னை. எங்கே போகிறேன் தெரியுமா? என்றும் திரும்பி வர முடியாத திவ்ய கேத்திரத்திற்கு. அங்கே என்னை போன்ற காமலீலை கலைஞர்களின் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். தலைமை தாங்க ஐயா. நாகரிக உலக வாலிபர்களே, கயவர்தம் சீடர்களே, தாசி லோலர்களே, உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். உங்கள் மனைவிகளை வீட்டிலே தவிக்க விட்டு பேசை விடே கதி என்று இருக்கும் ஆசை விரும்புகளே, உங்கள் வாவைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன். அங்கே தலைமை தாங்க வந்து சேருங்க.
வா, என் கதையை இந்த நாட்டிலே தினந்தோறும் சொல், திருந்தட்டும் மக்கள். என் கதை பட்டி தொட்டிகளிலே சொல், பல நகரங்களிலே சொல். உலகத்திற்கே பரப்படா என் கதையை, உலகத்திற்கே பரப்படா என் கதையை, உலகத்திற்கே பரப்படா என் கதை. தன்னை அறிந்தொழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். தன்னை அறிந்தொழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். பின்னையொரு கடவுளை பேண நினையார், பின்னையொரு கடவுளை பேண நினையார். பேரொளியை பேணுவாய் என்றாடு பாம்பே, பேரொளியை பேணுவாய் என்றாடு பாம்பே. ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே. பேரொளியை பேணுவாய் என்றாடு பாம்பே. உளியிட்ட கற்சிலையில் உங்க உணர்ச்சி, உளியிட்ட கற்சிலையில் உங்க உணர்ச்சி. உலகத்தின் மூடருக்கு உங்க உணர்ச்சி. புளியிட்ட செம்பினிலே குற்றம் போமோ, புளியிட்ட செம்பினிலே குற்றம் போமோ. அஞ்ஞானம் போகாது மூடருக்கு மாம்பே. பூசை செய்ததால் சுத்த போதும் வருமோ. ஓ ஓ ஓ, பூசை செய்ததால் சுத்த போதும் வருமோ. புமிவரம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ. ஆசையற்ற காலத்திலே ஆதிவசுவை, ஆசையற்ற காலத்திலே ஆதிவசுவை அடையலாம் என்று துணிந்தாடு பாம்பே. ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஆடு பாம்பே. ஆதிவசுவை அடையலாம் என்றாடு பாம்பே.